ஒரு 3 நாளுக்கு முன்னால் நான் இரவில் படுத்துக்கொண்டு உறங்கிக் கொண்டிருந்த பொழுது அதிபயங்கரமான பிசாசின் போராட்டத்திற்குள்ளாய் நான் சொப்பனத்தில் தள்ளப்பட்டேன். இரவு முழுவதும் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நான் காலையில் எழும்பொழுது எனக்கு மிகுந்த பலவீனம், என்னால் எழ முடியல. ஆனாலும் நான் தெய்வ சமூகத்துக்குள்ள கடந்து வந்தேன். தேவ சமூகத்தில் கடந்து வந்த உடனே நான் அவரை பார்த்ததான கேள்வி கேட்டது தான், ஏன் ஆண்டவரே என்னை பிசாசோடு கூட போராடும்படியாக நீங்கள் இரவு முழுதுமா என்னால் ஒன்றும் செய்ய முடியல, மிகுந்த பலவீனமாக இருக்கிறது என்று நான் சொன்னேன். அப்படி தெய்வ சமூகத்தில் எனக்கு அவர் நினைவூட்டினார், தெய்வமாகிய நான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எனக்கு பிசாசினுடைய சோதனைகள் அது அதிபயங்கரமாக இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் கேட்டேன், இப்போ நீங்கள் தாங்குவீங்க, என்னால் தாங்கிக் கொள்வதற்கான அந்த பலன் இல்லையே, நான் சோர்ந்து போய் இருக்கிறேன் என்று சொன்னேன். இதே இடத்துல நான் சொன்ன காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். அப்பொழுது நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது என் தேவன், என் ஆவியானவர் எனக்கு உணர்த்துதான் அவர் காரியம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உனக்கு பலவீனமா என்று கேட்டார். ஆமாண்டவரே, ரொம்ப பலவீனமா இருக்கு, போராடி போராடி பயங்கரமான பலவீனம். இப்ப அந்த ஆண்டவர் சொன்னார், உன் பலவீனத்தை இன்னும் பலவீனப்படுத்துபவன் பிசாசு, உன் பலவீனத்தை பலமாய் மாற்றுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கையை தட்டி உற்சாகமா அவர் இந்த வார்த்தை சொல்லிதான் என்ன எங்கூட பேசினார். உங்களுடைய பலவீனத்தை பிசாசு அதை மேற்கோள் காட்டி எடுத்துக்கொண்டு அது இன்னும் பலவீனப்படுத்துவான். ஆமென். அவன் உங்க பலவீனம் எதுவென்று தெரிந்து கொண்டு அதை இன்னும் அதிகமாய் பலவீனப்படுத்திக் கொண்டே இருப்பான். என் ஆண்டவரும் அதை தான் செலக்ட் பண்ணுவாரு. உன் பலவீனத்தை எடுப்பாரு, ஆனா அதை இன்னும் பலவீனப்படுத்த மாட்டாரு, அதை பலமாய் மாற்றுகிறோம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி உற்சாகமா. அப்ப சோதனைகள் வரும்பொழுது இந்த தேவ சமூகத்தின் ஆண்டவர் பேசுகிற காரியங்கள், சோதனைகள் வரும், அதில் இருந்து உன்னை தப்பித்துக் கொள்ளும்படியாக நான் செய்வேன். பிசாசா நான் அப்படி செய்ய மாட்டான், உன்னை ஊன் பண்ணிட்டே இருப்பான், இன்னும் பலவீனப்படுத்துவான். உன் பலவீனத்தை பலவீனமாகவே வைத்துக் கொண்டிருப்பான் பிசாசு. உன் பலவீனத்தை பலமாய் மாற்றுகிறவன் நான் என்று என் ஆண்டவர் என்னோடு கூட சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுகல. அப்பொழுதுதான் எனக்கு இந்த ஒரு காரியம் மிகவும் பலமாய் மாறிடுது. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய், கை மேலே வைத்து சொல்லுங்களேன், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். பிசாசு என்ன சொல்லுவான் தெரியுமா? உன் பலவீனத்தில் என் பலவீனம் இன்னும் என்ன பண்ணணும் உங்க மேலே. ஆமென் ஹல்லேலூயா. ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணுவான், அழுறீங்களா இன்னும் அழுகும்படியாக செய்வான், நிர்வாணமா இன்னும் நிர்வாணப்படுத்துவான், சோர்வுகளா இன்னும் சோர்வுபடுத்துவான். ஆனால் என் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அதையே எடுப்பாரு, அதை மாற்றுகிறவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கையை தட்டி உற்சாகமா. ஆமென் ஹல்லேலூயா. அப்போ நான் ஜெபம் பண்ணேன், அப்பா இந்த பலவீனத்தை எனக்கு பலமாய் மாற்றுங்க என்று சொன்னேன். அந்த நாள் முழுதுமாய் அவருடைய சமூகத்தில் தான் நான் இருந்தேன். எனக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். கர்த்தருடைய பிரியமானவர்களே, இதுதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். உங்களை பலவீனப்படுத்துகிறவன் பிசாசு, உன்னை பலப்படுத்துகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த பலவீனங்களை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட வேண்டும். இந்த பலவீனங்களை குறித்து நம்ம பயப்படக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த பலவீனங்களை பார்த்து நம்ம சோர்ந்து விடக்கூடாது. கையை தட்டி உற்சாகமா. ஆமென் ஹல்லேலூயா. அதான் நான் சொல்லுவேன். இந்த பலவீனங்களை குறித்து நம்ம சோர்ந்து விடக்கூடாது. இந்த பலவீனங்களை நாம் என்ன செய்யணும்? என் ஆண்டவர் பலமாய் மாற்றுவார். இரவு முழுவதுமாய் பிசாசினால சோதிக்கப்பட்டு உடம்பெல்லாம் பலவீனப்பட்டு வந்ததான அடியனுக்கு கர்த்தர் கொடுத்ததான வார்த்தை இதுதான், நான் உன்னை பலப்படுத்துவேன், அவன் உன்னை பலவீனப்படுத்துவான். ஆமென்.
அப்போ நம்ம யாரை உறுதியை பிடித்து கொள்ள வேண்டும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆவியான உறுதியை பிடித்து கொண்ட பொழுது உன் பலவீனங்கள் மாறும். விசுவாசிகள் மாத்திர கையை தட்டி உற்சாகமா ஆமென் ஹல்லேலூயா. அவர் நம்மை நடத்துகிறதான ஒவ்வொரு காரியமாய் எனக்கு மிகுந்த ஆச்சரியமாய் இருக்கிறது. நான் மறுபடியும் சொல்லுவேன், எனக்கு ஜீவன் கொடுத்த என் ஜீவனுக்கு என் ஜீவன் உள்ளவரை நான் விசுவாசமாயிருப்பேன். என்னை நடத்துகிற இன்னார் என்று நான் அறிந்து வைத்திருக்கிறேன். அவரை உறுதியாக பிடித்துக் கொள்ள என்று சொல்லி நான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். நிச்சயமாய் நடத்துவார், நிச்சயமாகவே நடத்துவார். நம் இயேசு நல்லவர், அவர் ஒருபோது நம்மை கைவிடார். அந்த பாடலை பாடி தெய்வ சமூகத்தில் நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அந்த பாடலை பாடி தெய்வ சமூகத்தில் ஒரு மகிமைப்படுத்தி ஆமென் க்ளோரி டு காட். கரங்களை தட்டி உற்சாகமா, நல்ல உற்சாகமா. இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார். உற்சாகமா கரங்களை தட்டி நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார், நமக்கு சமாதானம் தருகிறார். கண்ணீரை காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை தருகிறார். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையா, கூப்பிடு உண்மையா. குறைவெல்லாம் நீக்குவார், உன் குறைவெல்லாம் நீக்குவார். எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள், எத்தனை இழப்புகள், வாழ்க்கை எவ்வளவு ஏமாற்றம் தோல்விகள். நீ மாற்றுவா, கர்த்தரோ மாற்றுவா, நிச்சயமாய்
துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. இயேசு நல்லவர், நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு நாளும் விலகிடா.